மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா? இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். கபிரிஸ்தானில் நுழைந்திருக்கக்கூடிய சங்கிகள் அங்க இஸ்லாமியர்களோட கல்லறைகளுக்குள்ள புகுந்து அங்க ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டு, ஜெய் ஹனுமான்னு கோஷம் போட்டு அந்த இடங்களை அடிச்சு நாசப்படுத்துறானுங்க. காவி கொடி, அந்த கண்ட இடங்களை காவி கொடியை போய் நட்டு வச்சுட்டு அந்த இடத்துல கட்டைகளை வச்சோம், கையில என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் வச்சு அடிச்சு நாசமாக்கக்கூடிய அளவுக்கு அடுத்த ஒரு வன்முறை காரியங்கள்ல சங்கிகள் இறங்கி இருக்கிறானுங்க. இந்த பாரதியார் ஒரு கவிதை சொல்லுவாரு, பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படிம்பாரு. அந்த மாதிரிதான் இந்த மதவெறி கொண்ட பேய்களுடைய ஆட்சியில இஸ்லாமியருடைய கல்லறைகளை பல வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன பிணங்களை கூட தோண்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய அராஜகங்கள் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம இப்பதான் சமீபத்துல தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ இந்த தேர்தல் ஆணையம் சம்பந்தமான மோசடிகள் இன்னைக்கு அம்பலமாயிருக்கு. ராகுல் காந்தி இந்த ஓட்சோரி சம்பந்தமான பல ஆவணங்களை இன்னைக்கு ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த சங்கிகள் இதையெல்லாம் திசை திருப்புறதுக்காக பல காரியங்களை இவனுங்க செய்வானுங்க. ஏன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிப்போச்சுன்னா, இன்னைக்கு சாமானிய மக்கள் பாஜகவை நோக்கி கேள்வி கேட்கறத விட யாரெல்லாம் நடுநிலையார்கள் அப்படின்ற பேர்ல பாஜகவுக்கு ஆதரவு சொல்லிட்டு இருந்தாங்களோ, ஒரு மறைமுக ஆதரவா இருந்தாங்களோ, அது மாதிரியான நபர்கள் கூட இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய இடங்கள் நகர்ந்து போயிட்டாங்க. வட மாநிலங்கள் இது மாதிரி பல பேர் கேள்வி கேட்கறாங்க. நம்ம ஊர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட டிவி விவாதத்துல சுமன் சி ராமன் சொல்லி வருவாரு. அவரு ஒரு சில இடத்துல அப்படியே மறைமுகமா நாசுக்கா பாஜகவுக்கு சார்பா பேசுவாரு. ஆனா இன்னைக்கு அவரே இந்த தேர்தல் ஆணையத்தோட விஷயத்துல அவரே இங்க கேள்வி கேட்கிறாரு. பத்திரிகையாளர் மணி அவர் வந்து எல்லா இடங்கள்லயுமே அப்படியே எந்த சேனல் போறா அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். சமீபத்தில் அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, இந்த இவிஎம் மிஷின் மோசடி அதெல்லாம் சும்மா கதைங்க, மோடின்னு ஒரு ஆளுமை இருக்குது, சும்மா இவிஎம் மிஷின் எல்லாம் குறை சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு நேரத்துல பேசியிருந்த நபர் இன்னைக்கு அதே பத்திரிகையாளர் மணி என்ன சொல்றாருன்னா, இதுல மிகப்பெரிய மோசடி நடந்திருக்குது, இந்த பாஜக பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. அப்போ சாமானிய மக்கள் மட்டும் இல்லாம சந்தர்ப்பவாதத்துக்காக யாரெல்லாம் பாஜகவை ஆதரிச்சிட்டு இருந்தாங்களோ அப்பேற்பட்டவங்களும் இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்ந்ததால இதை திசை திருப்புறதுக்காக கண்டிப்பா பாஜக என்ன சூழ்ச்சி வேணாலும் செய்வாங்க. இவங்க மோசடி செஞ்சுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்ற உண்மை மக்களுக்கு அம்பலமானதால இதை திசை திருப்புறதுக்காக இவங்க அதிகபட்ச 2 காரியங்கள் செய்வாங்க. ஒன்னு என்னன்னா, தேர்தல் ஆணையத்துல அங்க வந்து திடீர்னு மின்கசிவு காரணமாக தீ பிடிச்சிருச்சு, பல முக்கிய ஆவணங்கள் தீயில் கருந்தி நாசம் ஆயிருச்சு, இப்படி எல்லாம் ஏதாவது சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சமீபத்துல மும்பையில இருக்கக்கூடிய இடி ஆபீஸ் அமலாக்கத்துறை அலுவலகத்துல பார்த்தோம்னா திடீர்னு ஒரு தீ விபத்து ஏற்படுது. அந்த தீ விபத்துல பல ஆவணங்கள் தீயில் கருகி நாசமாகின. என்ன ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நீரவ் மோடி வைர மோசடி சம்பந்தமான நீரவ் மோடி சம்பந்தமான ஃபைல் அதுல தீயில கருகி நாசமாகி போச்சு. மெகுல் சோக்ஷி யாருன்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல 14,000 கோடி வரைக்கும் மோசடி செஞ்ச ஒரு நபர். அவருடைய ஃபைல்லாம் தீயில கருகி நாசமாயிருச்சு. ஏன் ரஃபேல் ஊழல் சம்பந்தமான வழக்குகள் பரபரப்பா பேசக்கூடிய நேரத்துல ரஃபேல் சம்பந்தமான ஆவணங்கள் வந்து திருடு போயிருச்சு, காணாம போயிருச்சு அப்படின்னு எப்படி ஒரு காரணம் சொன்னாங்களோ, அது மாதிரி இன்னைக்கு ராகுல் காந்தி மாதிரியான நபர்கள் வலுவான இந்த ஆதாரங்களை முன் வச்சு கேட்கும் போது இந்த தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் ஏதாவது தீ பிடிச்சிருச்சு, முக்கிய ஆவணங்கள் எரிஞ்சு போச்சு அப்படின்னு இவங்க சொல்றதுக்குமே ஆச்சரியம் இல்லை. அதுவும் நடந்தாலும் நடக்கலாம். அடுத்து இவங்க செய்யக்கூடிய காரணம் என்னன்னா, இஸ்லாமியர்கள் மேல அங்கங்க தாக்குதல் நடத்துவாங்க. இஸ்லாமியர்கள் மேல தாக்குதல் நடத்துறது, இஸ்லாமியரோட வழிபாடு தலங்கள் மேல தாக்குதல் நடத்துறதுன்னு சொல்லி இது மாதிரி ஏதாவது ஒன்று செய்வாங்க. இது 2ல தான் ஏதாவது ஒன்று நடக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். பார்த்தா அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கபர்ஸ்தானுக்குள்ள பூந்து அவ்வளோ பெரிய ஒரு அராஜகம் செஞ்சுட்டு இருக்கிறானுங்க. அதுவும் அந்த டைமிங்கை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். நேற்று இந்திய கூட்டணியை சேர்ந்த எம்பிகள் அந்த டெல்லியோட நாடாளுமன்ற சாலையில அவ்வளோ பெரிய பேரணி நடத்துறாங்க. அதே நேரத்தில் கரெக்டா அந்த கபர்ஸ்தான்ல போய் அந்த தாக்குதல் நடத்துறாங்க. கபர்ஸ்தான்ல போய் அவ்வளோ பெரிய ஒரு அராஜகம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனோட மூளையை பாருங்களேன். எப்பெல்லாம் இவனுங்க அதாவது அறிவியல் பூர்வமா விஞ்ஞான பூர்வமா மோசடி செய்யறாங்க, அது எப்பெல்லாம் கையங்கலமா சிக்குதோ அதை நிறுத்து போ செய்யறதுக்காக, அதை மக்களை மடைமாற்றத்துக்காக எப்பேற்பட்ட மடைமாற்றக்கூடிய அரசியல் செய்யறாங்க பாருங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அட பேதில போயிருவாங்களா இந்த மூளைய, இந்த அளவுக்கு இவ்வளவு மோசடி பண்ணக்கூடிய இந்த மூளைய, இதுல 4ல் 1 பங்கு நீ நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணினாலுமே நாடு என்னைக்கே முன்னேறி போயிருக்குமாடா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் அவ்வளவு தில்லுமுழுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல பார்த்தோம்னா இப்ப இந்த கபர்ஸ்தான்ல நடந்திருக்கக்கூடிய இந்த அராஜகம், உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஃபத்தேபூர், அங்க வந்து அபு நகர்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமம், அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லறை, இஸ்லாமியரோட கல்லறை. அந்த கபர்ஸ்தான் கிட்டத்தட்ட 200 வருஷம் பழமையான ஒரு கபர்ஸ்தான். அந்த கபர்ஸ்தான்ல உள்ள பூந்து தான் இவ்வளவு பெரிய அராஜகம் செஞ்சுட்டு இருக்கானுங்க. அங்க உள்ள பூந்து ஒரு பெரிய கூட்டமே உள்ள போகுது, காவி கொடிகளோட உள்ள பூந்து ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான் இது மாதிரியான கோஷங்கள் போட்டுட்டு போறாங்க. அங்க போயிட்டு அனுமான் சலிசா கீதங்கள் பாடிக்கிட்டு இருக்கிறானுங்க. இவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணிக்கிட்டு சரி இவங்க ஏதோ போராட்டம் மட்டும் தான் பண்ண போவானுங்கன்னு பார்த்தா
கையில கிடைக்கிற கட்டை மாதிரி என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து அங்க இருக்கக்கூடிய பொருட்களை சேதப்படுத்துறானுங்க. அங்க கண்ணில் மாட்டக்கூடிய இடங்கள்லாம் காவி கொடியை நட்டு வைக்கிறானுங்க. இவ்வளவு பெரிய அராஜகம் பண்றானுங்க. அந்த வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் பெரிய அளவுல வைரலா பரவிட்டு இருக்குது. பலருமே கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவ்வளவு, அதாவது எங்கேயுமே மூடி மறைச்சோ மறைமுகமாவளோ அவ்வளவு பெரிய அராஜகம்லாம் செய்யல. அவளுக்கு அப்பட்டமா போலீஸ் முன்னாடி, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு முன்னாடி தான் இவ்வளவு பெரிய அராஜகம் பண்றான். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் இது மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, நம்மள மீறி அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்ற தைரியம் தான். ஏன்னா சமீபத்துல உத்தரப்பிரதேசத்தில் இடைத்தேர்தல் நடக்குது. நேத்து கூட அகிலேஷ் யாதவ் சொல்லியிருந்தாரு, 18,000 வாக்குகள் டெலிட் செய்யப்பட்டது, ஒரே நபர் 6 ஓட்டு போட்டான், என் கையில வீடியோ ஆதாரம் இருக்குது, ஆனா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அகிலேஷ் யாதவ் இந்த உத்தரப்பிரதேச போலீஸை வச்சுதான் சொல்லிட்டு இருந்தாரு. இதே உத்தரப்பிரதேச போலீஸ் அதே சம்பந்தப்பட்ட அதே இடைத்தேர்தல்ல ஓட்டு போடுறதுக்காக யாராவது தொப்பி வச்சுட்டு தாடி வச்சுட்டு வந்தாலோ, புர்கா போட்டுட்டு பெண்கள் வந்தாலோ அவங்கள மிரட்டி வெளியே அனுப்பிட்டு இருந்தாங்க. துப்பாக்கியை காட்டி மிரட்டினாங்க, ஒழுங்கா போறியா என்ன அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்தாங்க. அப்ப அவ்வளவு அராஜகம் செய்யக்கூடிய அந்த உத்தரப்பிரதேச போலீஸ் இவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, சங்கிகள் மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கிறதாலதான் இவ்வளவு தைரியமா அந்த அராஜகம் பண்றானுங்க. அது அவனே வீடியோவும் எடுக்கிறான், வேற யாரெல்லாம் வீடியோ எடுக்கல, அவனே வீடியோ எடுத்து அவனே அவனோட சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்றான். ஆனா அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படல. அங்க சம்பந்தப்பட்ட ஃபத்தேபூருடைய மாவட்ட பாஜகவுடைய ஒரு மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய முகலால் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அந்த பகுதியை சேர்ந்த விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்த நிர்வாகிகள், அந்த பகுதியை சேர்ந்த பஜ்ரங் தள அமைப்பை சேர்ந்த அந்த சங்கிகள், இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தான் இங்க வராங்க. வந்து முடிச்சு இந்த டிவில பேட்டியுமே கொடுக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு, இது வந்து கல்லறைலாம் கிடையாது, இது இஸ்லாமியரோட கபர்ஸ்தான்லாம் கிடையாது, இது வந்து சிவன் கோவில் இருந்த இடம், 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவன் கோவில் தாக்கூர்ஜி கோவில் இருந்த இடம் அப்படிங்கிறாங்க. தாக்கூர்ஜி அப்படின்னா வட மாநிலங்கள்ல வந்து கிருஷ்ணர் வழிபாடு, கிருஷ்ணரை வந்து தாக்கூர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கிருஷ்ணரோட கோயில் இருந்த இடம், சிவனோட கோயில் இருந்த இடம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடம் அப்படின்னு சொல்லி திடீர்னு வந்து ஒரு புதுசா ஒரு கதை சொல்றானுங்க. சரிடா, ஏன்னா அந்த கபர்ஸ்தான், அந்த கல்லறை அப்படிங்கிறது ஏதோ இன்னைக்கு புதுசா முளைச்சிட்டு வந்தது கிடையாது. கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலமா அந்த இடத்துல அந்த கபர்ஸ்தான் இருந்துட்டு இருக்குது. 200 ஆண்டு காலமா இஸ்லாமியர்கள் அங்க அடக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க வந்து திடீர்னு இது கோவில் இடம், சிவன் கோயில் இடம் அப்படின்னு சொல்றிய, இதுக்கு என்னடா ஆதாரம் அப்படின்னு கேட்டா அதுக்கு அவனுங்க ஆதாரம் சொல்றானுங்க. இதுக்கு என்ன ஆதாரம்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய தாமரை மலர்கள் இருக்குது, தாமரை மலர்கள் இங்க இருக்கிறதால இது கோயிலுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். அந்த இடத்துல ஒரு கிணறு ஒண்ணு இருக்குது, அது பாத்தீங்கன்னா கோவில்ல எல்லாம் கிணறு இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த கிணறு. அது இல்லாம இந்த இடத்துல வந்து பரிக்கிரம மார்க் அப்படி இருக்குது. பரிக்கிரம மார்க் அப்படின்னா கோவில்ல வந்து வழிபாடு செய்யறதுக்காக சில பாதைகள் வச்சிருப்பாங்க, அந்த பாதையில சுத்தி வலம் வரக்கூடிய அந்த அதுதான் பரிக்கிரம மார்க்னு சொல்லுவாங்களாம். அந்த பரிக்கிரம மார்க் இங்க இருக்குது, அதனால இது ஒரு கோயில் இடம், திரிசூலம் இருந்ததுக்கான அடையாளம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னென்னவோ காரணத்தை சொல்றாங்க. ஆனா மூதேவிங்க கொஞ்சம் தற்குறி மூதேவிங்க, கொஞ்சமாச்சும் யோசிக்க மாட்டானுங்க. இவன் எவ்வளவு யோசிக்காமலும் சொல்லல, பைத்தியகாரத்தனமாலும் சொல்லல, அவன் ஒரு கூட்டத்தை பைத்தியகாரத்தனமா ஆக்கிக்கிட்டு இருக்கான். ஏன்னா தாமரை செடிங்கிறது எல்லா இடங்கள்லயுமே இருக்கும், உலகம் முழுக்க எல்லா இடத்துலயுமே இருக்கும். அப்ப தாமரை செடி இருந்தா இது கோவிலோட இடம், கிணறு எல்லா இடங்கள்லயுமே இருக்கும், அந்த கிணறு இருக்கிறதால இது வந்து கோவிலோட இடம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த கிணறை வச்சுதானே சமீபத்துல பிரச்சனை பண்ணாங்க. ஞான்வாம்பி மசூதியில அங்க ஒழு செய்யறதுக்காக ஒரு இடம் இருக்குது, இஸ்லாமியர்கள் கை கால கழுவிட்டு ஒழு செய்வாங்க. அந்த இடத்துல ஒரு வாட்டர் மவுண்டன் இருக்குது, ஒரு நீரூற்று ஒன்று இருக்குது. அந்த நீரூற்றோட ஷேப் இந்த ஷேப்ல இருக்கும், அந்த ஷேப்ல இருக்கிறதா அது வந்து சிவலிங்கம், இது வந்து சிவலிங்கம் சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. இப்ப சமீபத்தில் ஒரு படம் எடுத்திருக்காங்க, அந்த படம் சம்பந்தமா நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அது இதுக்கு மேல ஒரு கொடுமை. அந்த படத்துல ஒரு காட்சி வந்து சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு அவர் வந்து ஞான்வாபி மசூதிக்குள்ள ஒரு சாமியார் வந்து கிணத்துல உதிச்சு தற்கொலை பண்ணிப்பாரு. அதுதான் இப்ப அந்த வாட்டர் மவுண்டன் இருந்த அந்த சிவலிங்கம் அதுதானா அப்படின்னு சொல்லி இப்படி பல வகையான கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா. அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குதான், பழைய காலத்து கிணறா, அதனால கிணறு இருக்கிறதால இது கோயில் இடம் அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. அந்த பரிகிரமா மார்க், அந்த வழிபாடு செய்யக்கூடிய தலங்கள் இருக்குது. முதல்ல எல்லா மத கபர்ஸ்தான், எல்லா மதத்துடைய சுடுகாடு இடுகாடு எங்க போனாலுமே அதுல ஒரு பாதை இருக்கும், எல்லா இடங்கள்லயுமே அந்த அடக்கம் செய்யக்கூடிய இடம் இருக்கிறதால போறதுக்கு ஒரு பாதை, இந்த பக்கம் லெஃப்ட் ரைட் திரும்புறதுக்கு பாதை இருக்கும். இந்த பாதை இருக்கிறதால இது கோயிலோட இடம். அங்க திரிசூலம் இருக்குன்றாங்க, அங்க ஏதாவது கம்பி கடந்திருக்கும், இப்படியாவது நீட்டிக்கிட்டு கம்பி இருந்திருக்கும், இந்த நீட்டி கம்பி இருக்குது, இதனால இது திரிசூலம் சொல்லி என்னெல்லாம் பாக்குறாங்களோ அதெல்லாம் வச்சு ஒரு கதை சொல்றான், இதை வச்சு ஒரு பிரச்சனை பண்றான். இதையும் நம்பிக்கிட்டு ஒரு இளைஞர் கூட்டம் அவன் பின்னாடி போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லி அங்கேயும் கோஷம் போட்டு கிடக்குறானுங்க. இதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த பாஜகவுடைய தலைவர்கள், பஜ்ரங் தள அமைப்பை சேர்ந்தவங்க, விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்தவங்க, இவங்க அடுத்து ஒரு மிரட்டலுமே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து தினமும் மதியானம் வந்து இங்க பூஜை செய்யறதுக்கு வருவோம், திடீர்னு நாங்க ஊர்வலமாவும் வருவோம், பூஜை செய்யறதுக்கு வருவோம், எங்களுக்கு இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா 200 ஆண்டு கால பழைய காலத்து கபர்ஸ்தான் அப்படின்னா அது செடிகள் மண்டி போய் அந்த இடம் எல்லாமே ஃபுல்லா செடியும் கொடியுமா அந்த இடத்துல இருக்கும். அப்போ இதெல்லாம் எங்களுக்கு கிளீன் பண்ணி தரணும், நாங்க வந்து இந்த இடத்துல பூஜை செய்வோம், இதை இந்த நிர்வாகம் எங்களை தடுக்கக்கூடாது, அதாவது அந்த பள்ளிவாசலுடைய கபர்ஸ்தானுடைய நிர்வாகிகளை எங்களை தடுக்கக்கூடாது. ஒருவேளை தடுத்தாங்கன்னா
இதோட விளைவை கவர்மெண்ட் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே பிரஸ் மீட் வச்சே கவர்மெண்ட்டை போலீஸை மிரட்டுறான். அவங்க ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம், கலவரம் பண்ணுவோம்னு சொல்லி ஓப்பனாக பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கிறான். சரி, அந்த இடம் உண்மையாலே அது என்னதான் இடம், ரிஜிஸ்ட்ரேஷன்ல என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் தேடி போய் பார்த்தோம்னா அது ஒரு கபர்ஸ்தானுடைய இடம் தான் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்குது. இது ஒரு நேஷனல் ப்ராப்பர்ட்டி. அதுவும் நேஷனல் ப்ராப்பர்ட்டியில கஸ்ரா நம்பர் 752 கஸ்ரா நம்பர் 752 மக்பரா மங்கி அப்படின்னு சொல்லி அது பட்டாவிலே ரிஜிஸ்டர் ஆயிருக்குது. அது ஒரு மக்பரா தான், ஒரு கபர்ஸ்தானுடைய இடம் தான். இது ஒரு நேஷனல், அதாவது ஒரு அரசாங்கத்தால பராமரிக்கப்படக்கூடிய ஒரு மக்பரா, ஒரு இஸ்லாமியரோட கல்லறை அப்படின்னு சொல்லி அது ஒரு பட்டா லெவல்லையுமே ப்ராப்பர்ட்டி லெவல்லையுமே அது பக்காவா ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்குது. 200 ஆண்டு காலமா அதே இடத்துல இருக்குது. ஆனா என்ன இருந்தாலும் எவ்வளவு ஆதாரம் இருந்தாலும் நாங்க பிரச்சனை பண்ணுவோம், எங்களை யார் கேட்க போறா, இந்த போலீஸ் எங்களை கேட்டுருமா அப்படின்னு சொல்லி அவ்வளவு துணிச்சலோட, அவ்வளவு அராஜகத்தோட அவ்வளவு பெரிய போராட்டம் பண்றாங்க. இத்தனை நாளா இவங்களுடைய இந்த அராஜகங்கள் அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டு அடையாளத்தை பார்த்து பிரச்சனை பண்ணாங்க. ஒருத்தர் தாடி வச்சுட்டு போனா, ஒருத்தர் ட்ரெயின்ல தாடி வச்சு போனா அவரை பிடிச்சி அடிக்கிறது, ஒருத்தர் தொப்பி வச்சுட்டு போனா அவர்கிட்ட அராஜகம் பண்றது, ஒரு பொண்ணு புர்காவோட போனா அந்த இடத்துல போய் அந்த ஹிஜாபை பிடிச்சி இழுக்கிறதுன்னு சொல்லி இப்பேற்பட்ட வழிபாட்டு அடையாளங்களை நோக்கி ஒரு காலத்துல தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. சில நேரங்கள்ல உணவு உரிமையை பறிச்சிட்டு இருந்தாங்க. நீ பீஃப் சாப்பிட்டா உன்னை அடிப்பேன், பீஃப் நீ கறி, நீ மாட்டுக்கறி நீ கொண்டு போனா உன்னை பிடிச்சி அடிப்பேன்னு சொல்லி உணவு விஷயத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஹிஜாப் அணிஞ்சு போகக்கூடிய மாணவிகளோட கல்வியை பறிக்கக்கூடிய அளவுக்கு உடையோட சுதந்திரத்தையுமே படிச்சிருந்தாங்க. இப்போ அதோடைய அடுத்த கட்டமா போயிட்டு 200 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன பிணமா இருந்தாலும் அந்த பிணத்தையே நோண்டி எடுத்து நாங்க பிரச்சனை பண்ணோம்னு சொல்லி இவனுடைய சங்கீத்தனத்துடைய உச்சகட்டத்துக்கு நீ நகர்ந்து போயிருக்கானுங்க. இதுல நம்ம பார்த்தோம்னா இதே நேரத்துல நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் சேலத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. சேலம் திருச்சி மெயின் ரோடு இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய ஒரு கபர்ஸ்தான், இஸ்லாமியரோட ஒரு அடக்கஸ்தலம். அந்த இஸ்லாமியர்களுக்காக காலங்காலமா இருக்கக்கூடிய அடக்கஸ்தலம், அவங்க பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல அவங்க ஒரு வழிபாட்டு தலம் கட்டணும்னு ஆசைப்படுறாங்க. எதனால அப்படின்னா, இஸ்லாமியர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த சடலத்தை முன்னாடி வச்சு அந்த சடலத்துக்காக பிரார்த்தனை செய்வாங்க. அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் சொல்லி ஜனாசா தொழுகை பிரார்த்தனை செய்வாங்க. அப்ப அப்படி தொழுகை நடத்துறதுக்கு இந்த மெயின் ரோட்ல இருக்கிறதால, ரொம்ப தூரங்களுக்கு பள்ளிவாசல் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதால இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருந்தா அந்த தொழுகை நடத்துறதுக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அவங்க இடத்துல, அவங்களுடைய பயன்பாட்டு இடத்துல அவங்க செலவு பண்ணி தான் அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல், ஒரு வழிபாட்டு தலம் அமைக்கணும்னு சொல்லி ஏற்பாடு செய்யறாங்க. இதை ஒரு பிரச்சனை சொல்லி அந்த சேலத்துல இருக்கக்கூடிய இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள், அங்க இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த சங்கிகள் எல்லாம் அந்த இடத்துல எப்படி அந்த இடத்துல இவங்க மசூதி கட்டலாம், எப்படி அந்த இடத்துல தொழுகைக்காக இவங்க இடம் கட்டலாம் சொல்லி இதை ஒரு பிரச்சனைன்னு பண்றாங்க. ஏன்டா அவங்க இடத்துல அவங்க கட்டுறாங்க, அவங்க செலவு பண்ணி அவங்க கட்டுறாங்க, இதுல உனக்கு என்ன பிரச்சனை? உன்னோட வழிபாட்டுல ஏதாவது அவங்க ஒரு பிரச்சனை பண்ணாங்களா? அவங்களோட இடத்துல அவங்க அமைதியா வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க, யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்புமே அவங்க கொடுக்கல. அப்ப இதையுமே நான் பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி வடக்குல எப்பேற்பட்ட ஒரு அரசியல் நடக்குதோ அதே அரசியலை தமிழ்நாட்டிலுமே புகுத்துறதுக்காக இப்படி பல சங்கி கூட்டம், அதாவது இஸ்லாமியரோட வழிபாட்டு சம்பந்தமான விஷயம், அவங்களோட அடக்க ஸ்தலமான இருந்தாலும் சரி, எல்லா இடங்கள்லயுமே இது மாதிரி பிரச்சனை பண்ண காத்துட்டு இருக்கிறாங்க. என்ன ஒண்ணு, இப்போ இந்த ஃபத்தேபூர்ல நடந்திருக்கு இல்லையா, இது 200 வருஷம் பழமையான கபர்ஸ்தான்ல இப்பேற்பட்ட பிரச்சனை பண்ற காரணம் என்னன்னா, இன்னைக்கு இவங்க அம்பலப்பட்டு போயிட்டாங்க. பாஜகவும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து இவங்க ஒண்ணு சேர்ந்து கூட்டணி வச்சு எப்பேற்பட்ட தேர்தல் மோசடி செஞ்சிருக்காங்க சொல்லி மொத்தமா இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. வடக்குல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வடக்கானுங்களுமே இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய இடங்களுக்கு நகர்ந்து போனதால இவங்களுக்கு வேற வழி தெரியல. இப்ப அதை அவங்க திசை திருப்பி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, நான் இது சம்பந்தமா நாளைக்கு ஒரு கிளியரா ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அதாவது தேர்தல் மோசடி எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்கன்னா, பீகார்ல இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க இல்லையா, இந்த எஸ்ஐஆர்ல ஒரே வீட்டு பேர்ல 256 ஓட்டு ரெடி பண்ணிருக்காங்க. அதாவது அந்த ராகுல் காந்தி பெங்களூர்ல நடந்த மோசடி சொன்னார் இல்லையா, ஒரு சின்ன வீட்டுல 80 ஓட்டு சொன்னாரு. ஏன்னா சின்ன வீட்டுல 80 ஓட்டை நம்ம ஆச்சரியமா பார்த்தோம். இன்னைக்கு பீகார்ல ஒரு சின்ன வீட்டுல 256 ஓட்டை ரெடி பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமான உண்மைகள் வெளியில வந்திருக்குது. அதே பீகார்ல பார்த்தோம்னா 124 வயசு பேர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓட்டு இருக்கு அப்படி சொல்லி லிஸ்ட் வந்திருக்குது. யாரோ ஆஷா தேவி, மின்தா தேவி, ஆஷா தேவின்ற பெண்கள் 124 வயசு, 120 வயசு, இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு இருக்குன்னு வந்திருக்குது. உலக அளவுல 124 வயசு கொண்ட யாருமே உயிரோட கிடையாது. 124 வயசு யாருமே கிடையாது. ஒரே ஒரு அம்மா 122 வயசுல ஆப்பிரிக்கால இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்னும் ரெக்கார்டு பண்ணப்பட்டுச்சு. ஆனா இங்க என்ன பண்றாங்க, மோசடியோட உச்ச நிலைமைக்கு போய் 124 வயசுக்கு இந்தாங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி எப்பேற்பட்ட அளவுக்கு மோசடி செய்யும்போது கண்மூடித்தனமான மோசடி செஞ்சாங்க. இன்னைக்கு அது எல்லாமே அம்பலப்பட்டு நிக்கிறதால இதை எப்படியாவது திசை திருப்பணும் இல்லையா, இதை எப்படியாவது மக்கள்கிட்ட மத கலவரத்தை தூண்டி மத பிரச்சனையை தூண்டி விட்டோம்னா யாருமே இந்த தேர்தல் பிரச்சனையை நோக்கி கவனம் செலுத்த மாட்டாங்கிறதுக்காக தான் இன்னைக்கு கபர்ஸ்தானுக்குள்ள பூந்து இப்பேற்பட்ட அராஜகங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது இந்த விஷயத்துல யாருமே கண்டிப்பா நம்ம திசை திரும்பிடக்கூடாது. இந்த இடத்துல இது மாதிரி கபர்ஸ்தான்ல பூந்து பிரச்சனை பண்ணாலும் எந்த மாதிரியான பிரச்சனை பண்ணாலும் அதை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய அதே நேரத்துல இந்த ஓட்சோரி எப்பேற்பட்ட ஓட்டு தில்லுமுள்ளுகள் நடந்திருக்கோ இதை நோக்கி தொடர்ந்து நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாட்ஸ்அப்புடைய விஷயங்கள்ல, ஃபேஸ்புக்ல, எல்லா இடங்கள்லயுமே மக்கள் இதை தொடர்ந்து இதை பத்தி பேசிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனா அதுல இறுதியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் நம்ம சொல்லலாம்,
இந்த பாஜக இவங்க தொடர்ந்து வழிபாட்டு தலங்கள் மேல கை வச்சாங்க தெரியுமா, அங்கதான் இவங்களோட அழிவே ஆரம்பமாச்சு. இதுக்கு முன்னாடி அங்கங்க மத பிரச்சனைகள் தூண்டி விட்டுட்டு இருந்தாங்க. என்னைக்கு இவங்க வழிபாட்டு தலங்கள் மேல பாபர் மசீதை இடிச்சு அங்க எப்ப ராமர் கோயில் கட்ட ஆரம்பிச்சாங்களோ, ஞான்வாபி மசூதியில போய் அராஜாமா அங்க போய் சர்வே பண்ணி அங்க போய் வழிபாடு செய்யணும்னு சொல்லி அடுத்தவர்களோட உரிமையை கை வைக்கிறதுக்கு என்னைக்கு இவங்க துணிஞ்சாங்களோ, வக்ஃபுடைய இடங்களை ஆபரிக்கிறதுக்காக அநியாயமா இப்படி சட்டம் கொண்டு வந்தாங்களோ, இப்படி வழிபாட்டு தலங்கள் மேல என்னைக்கு கை வச்சாங்களோ அன்னைக்குதான் இவங்களோட அழிவு ஆரம்பமாச்சு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. என்னைக்கு இவங்க அந்த இடத்துல பாபர் மசூதி இடத்துல ராமர் கோயில் கட்டினாங்களோ, அதுக்கு அடுத்த தேர்தல்ல அதே அயோத்தியோட தொகுதியில படுதோல்வி அடைகிறாங்க. அங்கதான் இவங்களுடைய தோல்வி, இவங்களுடைய அழிவு அங்க ஆரம்பமாகுது. அந்த மாதிரி இது மாதிரி தொடர்ந்து வழிபாட்டுடைய விஷயத்துல, வழிபாட்டு உரிமையில, வழிபாட்டு தலங்கள் மேல எப்ப இவங்க கை வச்சு அராஜகம் செய்ய ஆரம்பிச்சாங்களோ அதோட தோல்வி இவங்களை இன்னைக்கு தொடர்ந்துட்டு இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அளவுக்கு அம்பலமாயிருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலுமே மைனாரிட்டியா தானே வந்திருக்காங்க, மெஜாரிட்டி அவங்களால ஜெயிக்க முடியல. அந்த மைனாரிட்டி கூட பல மோசடி தில்லுமுள்ளு பண்ணி தான் இன்னைக்கு இவங்க மைனாரிட்டி கவர்மெண்டா உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லி அந்த விஷயமே இன்னைக்கு அம்பலமாயிருக்கிறதால எந்த மக்களால, எந்த வடக்கு மக்களால இவங்க கொண்டாடப்படுறாங்கன்னு ஒரு பிம்பம் காட்டப்பட்டதோ அதே வடக்கு மக்களால இவங்க அவமானப்படுத்தப்பட்டு இவங்க விரட்டி அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கண்டிப்பா நம்ம எல்லாம் கண் முன்னாடி பார்ப்போம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.